வணக்கம் நேயர்களே. உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு திடீரென மீண்டும் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவதாக ஒரு தகவல் வெளிவந்து ஒட்டுமொத்த ரசிகர்களையும் சினிமா திரையுலகத்தினரையும் அவருடைய தொண்டர்களையும் மீண்டும் மிகப்பெரிய சோகத்திற்கு உள்ளாக்கியிருக்கு. கடந்த சில தினங்களுக்கு முன்னால் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருடைய உடல்நிலையை பரிசோதித்த மருத்துவர்கள் கிட்டத்தட்ட 14 நாட்கள் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் அப்படிங்கிற தகவலை வெளிவிட்டிருந்தாங்க. ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் கடந்த சில வருடங்களாகவே உடல்நலக்குறைவால் ரொம்பவே அவதிப்பட்டு வராரு. அவருக்கு சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகளில் பலதரப்பட்ட சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அவருடைய கால் விரல்களுக்கு இரத்த ஓட்டம் போகவில்லை அப்படின்னு சொல்லி அவருடைய கால் விரல்களை அகற்றம் செஞ்சாங்க. இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகிக்கிட்டு இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திடீரென கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் மீண்டும் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார். மருத்துவமனையிலையும் அனுமதிக்கப்பட்டார். இப்போது அவர் திரும்பி வருவார், டிஸ்சார்ஜ் ஆகி வரப்போகிறாரு அப்படின்னு அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூழலில் திடீர்னு அவருக்கு நேற்று இரவு ஆக்சிஜன் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சுவாச கோளாறு ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக ஒரு சில தகவல்கள் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு வெளியில் போலீஸார் நிறுத்தப்பட்டிருக்காங்க. நிறைய பிரபலங்கள் அவரை போய் பார்த்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நிறைய வதந்திகளை கிளப்பியிருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக அவருடைய மனைவி பிரேமலதா அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளிவிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் கேப்டன் அவர்கள் ரொம்பவே நலமோடு இருக்கார், அவரை பற்றிய வதந்திகளை பரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரூஃபுக்காக அவரோட எடுக்கப்பட்ட தற்போதைய புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருந்தாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சரி திரையுலகத்தினரும் கொஞ்சமே ஆறுதல் அடைஞ்சாங்க. இப்போ திடீர்னு அவருக்கு சுவாச கோளாறு ஏற்பட்டிருக்கு, ஆக்சிஜன் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளிவந்ததில் இருந்தே மீண்டும் ரசிகர்களாகட்டும் திரையுலகத்தினராகட்டும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை திரும்பி வரணும் அப்படின்னு தங்களுடைய பிரார்த்தனைகளை மேற்கொண்டு வராங்க.